ரொம்ப கஷ்டப்படாமல் மாணிக்கத்தை பிடிக்க போகிறோன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்காமல் போயிடுச்சே. உடனே இந்த விஷயத்த ராமநாதன் சார்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா விஸ்வநாதன் சாரை காப்பாற்ற முடியாமல் போயிட்டோம். சொல்லு அதே. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க சார்? என்னப்பா விஷயம்? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணணுமே. சரிப்பா, நீ எங்கே இருக்க? சார் நான் பக்கத்தில் கோயம்பேடில் தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார், நானே வந்து பார்க்குறேன். நானும் பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த சாய் நகர் பக்கத்தில் நடேச நகர் இருக்குல்ல, அங்கே குமார் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கேன். சார் ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்கே வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வா அதே. ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன், வா. சார் சார் வண்டி ரெடி சார். இதோ வரேன். சார் வணக்கம் சார். ஆதி வா, என்னாச்சு? அது விஷயமா தான் சார் உங்களை பார்க்க வந்தேன். நாம நோட் பண்ண வண்டி நம்பர் எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அட்ரஸ் கேட்டேன், அவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் அப்புறம் என்னாச்சு? அந்த அட்ரஸில் போய் பார்த்தியா இல்லையா? சார் நான் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு உடனே அந்த வீட்டுக்கு தான் சார் போனேன். ஆனால் அந்த மாணிக்கம் நம்மளை முட்டாளாக்கிட்டான். என்னப்பா சொல்ற? அந்த அட்ரஸில் மாணிக்கம்னு யாரும் இல்லை, அது தப்பான அட்ரஸ். அப்படியா? எப்படி? கரெக்டான நம்பர் தானே நோட் பண்ணி கொடுத்தோம், அப்புறம் எப்படி? சார் ஒருவேளை மாணிக்கம் வேற யாரோட பைக் எடுத்து வந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சார் அவனை பிடிக்க முடியல. I see. இந்த மாணிக்கத்தை எப்படியாவது பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சு என் தம்பியை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தரலாம்னு நினைச்சேன். இப்ப எல்லாமே கெட்டு போச்சேப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். மாணிக்கம் விஸ்வநாதன் சார் ஜெயிலில் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான்னா அவன் சிட்டியில் எங்கேயாவது தான் இருக்கணும். அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இல்லப்பா, மாணிக்கம் என் தம்பிக்கிட்ட வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வரிசையா அழிக்க போறேன்னு சவால் விட்டு போயிருக்கான். அவனோட அடுத்த மூவ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது ஏடா கூடமா நடந்துடுமோன்னு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் அவனுக்கு நடக்காது சார். அவன் சிட்டியில் தான் எங்கேயாவது இருக்கணும். அவன் சிட்டியில் எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் சார். இதை பாராதே, மாணிக்கத்தை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாதான் என் தம்பியை சீக்கிரமா காப்பாற்ற முடியும். அதுவும் சீக்கிரமே நடக்கணும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே மாணிக்கம் நம்ம கையில் கிடச்சிட்டான்னு ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் தைரியமாக இருங்க சார். சரிப்பா. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். நான் வர்றேன் சார். சரிப்பா. மாத்திரை இருந்தாங்க. அண்ணா எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? உள்ள இருக்காருங்க, ரெடி ஆயிட்டு இருக்காரு. பெரியப்பா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஊருக்கு தண்டா வந்து எவ்வளவு நாளாவது. ஊர்ல போட்டது போட்டபடியே கிடக்குது. தோட்டம் தரவனுக்கு பெரியம்மா தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பா. அதான் புறப்படுறேன். சரி பெரியப்பா, ஊருக்கு போன உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ உங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. அவனை அங்கங்க அலைய விடாத. அவன் மெஸ்ஸுன்னு அலைவான். அலைய விடாத, ஜாக்கிரதையா பாத்துக்க. நேரா நேரத்துக்கு அவனை மருந்து சாப்பிட வை, புரியுதா? சரி பெரியப்பா, ஆனா நாங்க சொல்றத அப்பா கேட்க மாட்டாரு. அவன் கொஞ்சம் பிடிவாதக்காரன் தான்டா. ஆனா சொல்றபடி சொன்னா கேட்டுக்குவான். என்ன பெரியப்பா, அண்ணன் கிட்ட மட்டும் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாத என்னமா பேசிட்டு இருக்க போறோம்? உங்க அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அம்மா, உங்க அப்பா தன் உடம்பு பத்தி கவலைப்படாம மிஸ் வீடுன்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால தான் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பெரியப்பா, அப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனா நீங்க சொன்னதா அப்பா கேட்பாரு. என்ன சொல்லுமா? அப்பாவை
உங்க கூட கொஞ்ச நாளைக்கு கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்களேன். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன், வாங்க. நீங்க போங்க பெரியப்பா, நான் கொண்டு வரேன். போதும் தான். வாங்கண்ணே உட்காருங்க. என்ன கணேசா, மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. அதான் நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும்னு. சரிப்பா. லக்ஷ்மி, வரேங்க. அண்ணனுக்கு டிஃபன் எடுத்துட்டு வாமா. நான் சாப்பிட்டேன்பா. அப்புறம் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ என் கூட கிராமத்துக்கு வர்றது தான் எனக்கு சரின்னு படுது. இடமாற்றம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். டேய், அவங்களெல்லாம் ஏண்டா பாக்குற? நீ இங்கேயே இருந்தா சாந்தியோட நினைவார உன்னையே நீ வருத்திக்குவ. அதனால தான் சொல்றேன். அண்ணா, நீங்க என் மேல இருக்கிற பிரியத்திலையும் பாசத்திலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுண்ணே. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் உங்க கூட கிராமத்துல வந்து தங்கி இருக்கிறதுங்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணலண்ணே. ஏன்டா அப்படி நினைக்கிற? அங்க உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு எந்த குறையும் வராதுண்ணே. நீங்க இருக்கும்போது எனக்கு எப்படி என்ன குறை வர முடியும்? இருந்தாலும் பூஜாவும் ராஜாவும் சின்ன பசங்க, அவங்க தனியா இருக்கணும் இல்லையா? அதான். அப்பா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க பெரியப்பா கூட கிளம்பி ஊருக்கு போங்கப்பா. ராஜா, பேசாமறா, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணே, வயசுக்கு வந்த பொண்ணு பூஜா, அவளை இங்கே தனியாக விட்டுட்டு நான் எப்படின்னு உங்க கூட கிராமத்தில் வந்து தங்கி இருக்க முடியும்? பூஜாவுக்கும் ராஜாவுக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்னென்ன கவலை? நான் லட்சுமியை கூட்டிக்கிட்டு கிராமத்தில் வந்து உங்கள் கூட எவ்வளோ நாள் வேணால் தங்கியிருக்கலாம். என்ன மூட, உன்னை நீ தான் பார்த்துக்கணும். நேரத்துக்கு மருந்து சாப்பிடு, உடம்பு பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அம்மா லட்சுமி, என்னங்க மாமா? கணேசனை பத்திரமா பார்த்துக்குமா? சரிங்க மாமா, நாங்க பார்த்துக்கிறோம். என்னென்ன, நான் என்ன சின்ன குழந்தையா இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்கறதுக்கு? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சும்மா இருடா. டேய் ராஜா, பெரியப்பா, அப்பா கூடவே ஒத்தாசையா இருந்து வீட்டை பார்த்துக்க. சரி பெரியப்பா. பூஜா, உனக்கு தான் சொல்றேன், வேலைன்னு வெளியே அலையாம நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சரி அப்ப பெரியப்பா. நான் புறப்பட்டுமா? வாங்கண்ணே. டேய், என்னப்பா? அண்ணனை ஜாக்கிரதையா பஸ் ஏற்றி விட்டு வந்துரு. அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நீ பத்திரமா உடம்ப பார்த்துக்க. சரிண்ணா. வரமா? லக்ஷ்மி, பாத்தியா லட்சுமி, அண்ணன் இன்னும் என்ன சின்ன குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாரோ அதே மாதிரி இப்பவும் இருக்காரு. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐஷுகுட்டி, நீ இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. அதான். அதெல்லாம் பரவாயில்லம்மா, காலையில எந்திரிச்சு படிச்சுக்கலாம். நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படு. படுத்துக்கோ. What is that you asked? ஐஷு, 3 questions. தூங்குன்னு சொல்றேன்ல. சரிப்பா. என்னங்க? என்னங்க? என்ன? சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன இது புது பழக்கம்? நீங்க வருவீங்கன்னு தானே நான் சாப்பிடாம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெளியில சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தமும் இல்ல. ஆபீஸ்ல இருந்து வரும்போது பசிச்சது, அதனால அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை.
நான் எதுவும் பண்ணல. நீ தான் எதுக்கு எடுத்தாலும் புடிவாதம் பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்க. எனக்கு சண்டை போடுறதுதான் வேலையா? அது எனக்கு தெரியாது. இப்படி பட்டும் படாம பேசினா என்ன அர்த்தம்? உன் கூட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். என்னங்க என்னங்க உங்களதான். என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியா? ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்க என்ன நிம்மதியா தூங்குறீங்க? உனக்கு என்னதான் வேணும்? மரியாதையா வந்து சாப்பிடுங்க. உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஏன் சாப்பாடு வேண்டானா வேற எவ்வளோட சாப்பிட்டு வந்தீங்க? சொல்லிக்கிட்டே இருக்க, பதில் வந்து பேசிட்டே இருக்க. எழுதுபடி. நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? இருங்க, சொல்றவங்க சொன்னா கேப்பீங்க. போய் தொலை. நிம்மதியா தூங்க விடாம. மாமா மாமா மாமா. வரேம்மா. என்னம்மா? வர வர அவரோட நடவடிக்கையே சரியில்லை. என்னம்மா பண்ணா? எதை கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நீங்களே வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க. வாங்க. நந்தினி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? போய் படுத்துக்க. இல்ல மாமா, இப்பதான் வந்தாரு. சாப்பிடாம கூட போய் படுத்துக்கிட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம்னு இப்பவே வந்து கேளுங்க ப்ளீஸ். அசோக், டேய் அசோக், இங்க வா. வா. இவரு கூட்டிட்டு வந்துட்டாளா? வரப்போறியா இல்லையா? இது வரேன். என்ன பெரியப்பா? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உங்க ரெண்டு பேருக்கும்? ஒண்ணு இல்ல பெரியப்பா. என்னடா ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ராத்திரி நேரத்துல நந்தினி அழுதுகிட்டே வந்து என்ன எழுப்புறா? பெரியப்பா, அவ கேள்விக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன் பதில் சொல்ல முடியாது? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பாசமா நடந்துக்க முடியல. ஏன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாதா? கேக்குறால, பதில் சொல்லு. பெரியப்பா, இவ குடும்பத்துக்கும் பிசினஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறா. டேய், பிசினஸ் முக்கியம் தான்டா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட குடும்பமும் முக்கியம். என்னடா? ஏமா என்னம்மா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு வரது சகஜம்தான். ஆனா சண்டையை வாழ்க்கையை இடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுனால உங்க கௌரவம் ஏதாவது பாதிக்கப்படுமா? நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா உங்களோட குழந்தையோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். ஞாபகம் வச்சுங்க, உங்க குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சாவது நீங்க ரெண்டு பேரும் இனிமே ஒத்துமையா இருங்க. சின்ன குழந்தை மாதிரியா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? இது பாரு அசோக், இது வரைக்கும் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. சரி பெரியப்பா. அம்மா நந்தினி, உனக்கு நம்ம சொல்றேன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு பழகிக்கம்மா. அதுதான் நல்ல குடும்பம் அமையறதுக்கு அழகா இருக்கும். உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போங்க, போய் படுத்து தூங்குங்க, போங்க. அம்மா அம்மா, தோ வரேம்மா. என்னடி இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆமாமா, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ, அதான் கிளம்பிட்டேன். சரி சரி, நீ உட்காரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், டைம் இல்ல. எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் கொடு. இரு, எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க ரம்யா. கிளம்பிட்டேன். மேபி இன்னொரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். சாந்தி, நீ இருந்தா இந்த வீடே கலகலன்னு இருக்கும். இப்போ நீ இல்லாம இந்த வீடே கலை இழந்து போச்சேம்மா. எங்க ஷூட்? சரி, நீங்க சேனல்ல வெயிட் பண்றீங்களா இல்ல நாங்க வந்துறவா? ஓகே, அப்ப நீங்க ஸ்பாட்டுக்கு போயிடுங்க, நாங்க வந்துடுறேன்.
இவ்ளோ லேட் பண்றாங்க? அம்மா 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 என்ன பண்ணிட்டு அம்மா என்னம்மா இது? இத பார்த்த உடனே எனக்கு சாந்தி ஞாபகம் வந்துருச்சு பூஜா. அம்மா இப்பதான் அப்பா மறக்கணும்னு சொல்லி அக்காவை பத்தி எந்த பேச்சும் பேசாம அவரை மறக்க வச்சிட்டு இருக்கோம். இப்ப நீ என்னடானா திரும்ப அப்பாக்கு ஞாபகப்படுத்துற போல இருக்கு. ஏமா உன்னையே நீ வருத்திக்கிட்டு இருக்க? என்னடி பண்றது? பெத்த வயிறு எப்படிமா மறக்க முடியும்? உனக்கெல்லாம் என்னோட பாசம் புரியாதுமா. நீ அவ கூட பிறந்தவ, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் பெத்த பொண்ணுடி அவ. உனக்கும் குடும்பம் குழந்தைங்கன்னு வரும்போது என்னோட பாசம் என்னன்னு அப்ப புரியும் உனக்கு. அம்மா நான் ஒண்ணும் புரியாம பேசல. உன்னோட ஏக்கம் தவிப்பு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? நீ அக்காவே நினைச்சிட்டு இருக்கிறதால நம்மள விட்டு போன சாந்தி அக்கா திரும்ப வர போறது இல்ல. அம்மா அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போய் இப்பதான் குணமாயி வந்திருக்காரு. திரும்ப நீ அழறத பார்த்தா அப்பாவால தாங்க முடியாதுமா. நான் அதுக்காக தான் சொல்றேன். நீ முதல்ல அந்த புடவையை கொடு. நீ இன்னும் சாப்பிடல? வா சாப்பிடலாம். இல்லம்மா நான் அப்புறம் சாப்பிடுறேன். காசு இருந்தா நீ கிளம்பு. காசு இருக்கட்டும், நான் கிளம்புனா நீ சாப்பிட மாட்டேன். எந்திரி. நான் அப்புறமா சாப்பிட்டு இல்ல கையோட சாப்பிடுவா.